நம்ம பார்க்க போகிறது வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் 17 டிசம்பர் 2023. வாங்க பார்க்கலாம். இடமிருந்து வளம். 1வது கொஸ்டின். மெத்த படித்தவர்களை இப்படி அழைப்பார். யார்? பண்டிதர். ப இன் டி த இர் பண்டிதர். 2வது கொஸ்டின். மூன்றாவது சிவபெருமானின் மனைவி யாரு? பார்வதி. பா இர் ப தி பார்வதி. அடுத்து 5வது வழக்கு தொடுப்பவன் வாதி. 5 வா தி வாதி. அடுத்து 15 மொபைல் ஃபோன் டவரின் வெளியேறும் கதிர்வீச்சால் அழிந்து போவதாக கூறப்படும் பறவை டேஸ் இக்குருவி. இது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. சி இட் டு சிட்டு. அடுத்து 20 1000 மில்லி என்பது ஒரு கலைந்துள்ளது. 20 1000 மில்லிங்கிறது 1 லிட்டர். கலைந்துள்ளதுக்கு மற்ற வார்த்தையை ஃபுல் பண்ண தான் பார்த்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் கடைசியாக. அடுத்து 23 தேவையற்றதை பேசி நேரத்தை வீணாக்குபவன் பம்பன். 23 பம்பன். வ இம் பம்பன். அடுத்து வலமிருந்து இடம். 8 பெண்கள் நெற்றியில் இருக்கும் மங்கள சின்னம் குங்குமம். கு இங் கு மா இம் குங்குமம். 9 நச்சுத்தன்மை வாய்ந்த தாவரம் மஞ்சள் சிகப்பு ஆகிய நிறத்தில் பூ பூக்கும். நச்சுத்தன்மை வாய்ந்த அரளி. ஆ ரா-லி அரளி. அடுத்து டேஸ் அல்லாத காரியமில்லை. 11 டேஸ் அல்லாத காரியம் இல்லை. டேஸ் அல்லாத காரியம் இல்லை. 11 டேஸ் அல்லாத காரியம் இல்லை. மாறி அல்லாத காரியம் இல்லை. 11 மாறி. அடுத்து 13 சிலைகள் செய்ய பயன்படும் உலோகம். சிலைகள் செய்ய பயன்படும் உலோகம் வெண்கலம். வே இன் க ல இம் வெண்கலம். அடுத்து 14 இதுபோல் வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடுமாம். 14 மலை போல். 14 மலை. மலை மலை. அடுத்து மலை போல் நீங்கி விடுமாம். 18 இது எடுத்தால் குரங்கு ஆடும். 18 இது எடுத்தால் குரங்கு ஆடும். எங்கே இருக்கு 18? கோல். கோல் கோல் குரங்கு ஆடும். 19 மீனாட்சி அம்மன் குடி கொண்டிருக்கும் ஊர். அடுத்து 19 மீனாட்சி அம்மன் குடி கொண்டிருக்கும் ஊர். மீனாட்சி அம்மன் குடி கொண்டிருக்கும் ஊர் மதுரை. மதுரை மதுரை. அடுத்து 22 இயந்திரத்தின் உதவி இல்லாமல் கைகளிலேயே செய்யும் தொழில். 22 என்னது? கை வினை. கை வினை கைவினை.
அடுத்து 24 கூலியால் சுமப்பது. கூலியால் சுமப்பது சுமை. 24 சுமை சுமை. அடுத்து 26 அகிலம் என்று சொல்லலாம். என்னது? உலகம். அகிலம்னா உலகம்னு சொல்லலாம். அடுத்து மேலிருந்து கீழ் 11 செல்வம் மிகுந்த பெண். செல்வம் மிகுந்த பெண் என்ன சொல்லலாம்? 1 செல்வம் மிகுந்த பெண் பணக்காரி. பணக்காரி. 2 மேடையில் மேஜிக் செய்பவர்களிடம் இது இருக்கும். மேடையில் மேஜிக் செய்பவர்கள் என்ன இருக்கும்? தந்திரம் இருக்கும். ஆல்ரெடி தா இருக்கா? தாயின் தந்திரம். அடுத்து 4 மாடுகளுக்கு இருப்பது கொம்பு. கொம்பு. மாடுகளுக்கு இருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசி எழுத்து இல்லை, அதனால கொம்பு. அடுத்து 5 நீர் இறைக்க பயன்படுத்துவது. நீர் இறைக்க பயன்படுவது என்னது? 5 நீர் இறைக்க பயன்படுவது வாளி. வாளி. அடுத்து தன் எதிரியை கண்டதும் மான் டேஸ் ஓடியது. எதிரியை கண்டதும் மான் எப்படி ஓடும்? மான் மருண்டு ஓடியது. மா இருக்கு, இன்னு இருக்கு, டூ இருக்கு, அப்போ மருண்டு ஓடியது. அடுத்து 9 ஆடைகளை நீரில் டேஸ் காய வைப்பர். ஆடைகளை நீரில் டேஸ் காய வைப்பர். என்னது? ஆடைகளை அலசி காய வைப்பர். அடுத்து 11 கார்த்திகை மாதம் ஐயப்பன் பக்தர்கள் அணிவது 11 எங்க? மாலை. அடுத்து 12 பில்டிங். தமிழில் என்னது? 12 ஏற்கனவே காருக்கு இட்டு இருக்கு, இருக்கு. கட்டடம். பில்டிங்னா கட்டடம். அடுத்து 14 மதுரை என்றாலே இந்த மலர் நம் கவனத்திற்கு வந்துவிடும். 14 மதுரை என்றால் இருந்தது என்னது கவனத்துக்கு வந்துடும்? ஏற்கனவே மாருக்கு இல்லு இருக்கு, இங்கே கை போட்டும், அப்போ மல்லிகை. மதுரைனாவே மல்லிகை தான், மல்லிகைப்பூ. அடுத்து 16 டேஸ் ஊரே யாவரும் கேளீர். 16 யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்து 17 இளநீர் மற்றும் தேங்காய் தரும் மரம். 17 தென்னை. தென்னை. அடுத்து 18 டில்லி என்றால் பார்க்க வேண்டியது டேஸிங் டை. என்னது? 18 ஏற்கனவே செங்கு இருக்கு, இங்கே கோட்டை. அடுத்து 21 செடிகள் நன்கு செழித்து வளர தரமான இவை தேவை. என்ன தேவை? தரமானது என்னது தேவை? செடிகள் நல்லா இது பண்ண தரமானதுக்கு விதை தேவை.
அடுத்து கீழிருந்து மேல் 7. இந்த காய்ச்சல் உடலை நடுங்க வைத்திடும். எந்த காய்ச்சல்? குளிர் காய்ச்சல் என்ன பண்ணும்? உடம்பை வந்து நடுங்க வைத்துவிடும். குளிர். ஏற்கனவே கூருக்கு, இங்கே லீ குளிர். அடுத்து 8. ரத்தம்னா ஏற்கனவே கூருக்கு, குருதி. 10. ராஜா 10. ராஜா எங்கே இருக்குது? 10 ராஜானா கிங். ராஜா ஆங்கிலத்தில் என்ன வரும்? கிங். அடுத்து 19. இவர் சொல்லே மந்திரம். 19 எங்கே இருக்குது? இவர் சொல்லே மந்திரம். மனைவி சொல்லே மந்திரம். மாருக்கு நை. அடுத்து 24. மதில் என்று சொல்லலாம். 24. மதில் என்று சொல்லலாம் அப்படின்னா ஏற்கனவே சூருக்கு, இங்கே வாருக்கு, அடுத்து வந்து இரு சுவர். அடுத்து 25. ஆங்கிலத்தில் காற்புள்ளி. தமிழில் என்ன வரும்? ஆங்கிலத்தில் காற்புள்ளி. இப்போ கமா. தமிழில் காற்புள்ளி, ஆங்கிலத்தில் வந்து கமா. அடுத்து 26. நெல்லிலிருந்து இது நீக்கிவிட்டால் அரிசி அப்படின்னா உமி. நெல்லிலிருந்து இது நீக்கிவிட்டால் கிடைப்பது என்னது? உமி. ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு 20வது கொஸ்டின் என்ன பார்க்கல. அதுக்கு என்ன சொன்னோம்? நம்ம 1000 மில்லி என்பது 1 லிட்டர் கலைந்துள்ளதுன்னமா. லீ இருக்குது, இட்டு இருக்குது, இங்கே வந்து கலைந்துருக்கு. வார்த்தை வந்து கலைந்துள்ளது. அப்போ டா வந்து இங்கிட்ட வந்து இங்கே இருக்கு லிட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம். பாருங்கள், இதில் தமிழ் உச்சரிப்பில் எதுவும் பிழை இருந்துச்சுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.